ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம இதை எப்படி பண்ண போகிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், ப்ரோக்கலி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ நம்ம இதில் ஒரு சொட்டு கூட ஆயில் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாரோட வெஜிடபிளும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்க்க போகிறேன். நீங்கள் சிக்கன் சேர்க்குறப்போ அதில் உள்ள ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்கும். வெஜிடபிளுக்கும் இதுவும் சேர்த்தும் போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம். இப்போ மிளகு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப 1 இயருக்கு உள்ள பேபிக்குனா 1 இயருக்கு மேலே இருக்க பேபிக்குனா மிளகு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் நான் மிளகு 1 ஸ்பூன் அளவு க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு சொட்டு கூட ஆயில் சேர்க்காமல் செய்கிறனால இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே சத்து நிறைந்தது. பாருங்கள், நம்மளோட சூப் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்தால் போதும், நம்மளோட சூப் பக்காவாக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் மாதிரி செஞ்சு வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப ரொம்பவுமே சத்தாக இருக்கும். ரொம்ப சத்து குறைவாக இருக்க பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நிறைய வீடுகளில் பசங்க வெஜிடபிளே சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய் பாய்.